நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல PM கிசான் பயனாளர்களுக்கு மிக மிக முக்கியமான 2 புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கு. சோ அது என்னென்ன தகவல்கள் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். விவசாயிகளுடைய நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. அதில் மிக முக்கியமான ஒரு திட்டம் தான் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா, அதாவது PM கிசான் அப்படிங்கிற ஒரு திட்டம். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு இந்த திட்டம் பெரும் அளவுல உதவிகரமாக இருக்கு. ஏன்னா இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அரசு தரப்புல இருந்து ஒவ்வொரு வருஷமும் 6000 ரூபாய் நிதி உதவி வழங்குறாங்க. இந்த தொகையானது 4 மாதங்களுக்கு ஒரு முறை தலா 2000 ரூபாய் வீதம் பிரித்து வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரைக்கும் மொத்தமா 22 தவணைகள் வழங்கப்பட்டிருக்கு. கடந்த மார்ச் மாதம் தான் 22வது தவணை தொகையானது விவசாயிகளுடைய வங்கி கணக்குல வரவு வைக்கப்பட்டது. இந்நிலையில் PM கிசான் திட்ட பயனாளிகளுக்கு 23வது தவணை தொகை எப்பொழுது வரும் அப்படிங்கறத எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இருப்பினும் இந்த முறை அடுத்த தவணையை பெறுவது சற்று சிரமமாகவே இருக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏனெனில் மத்திய அரசு இந்த திட்டத்துடைய விதிகள்ல ஒரு பெரிய மாற்றத்தை செஞ்சிருக்காங்க. இது விவசாயிகளுடைய நிதி நிலையை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. எனவே PM கிசான் திட்டத்தின் கீழ் பயன் பெறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பு அட்டை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அட்டை இல்லை அப்படின்னா அடுத்த தவணை கிடைக்காமல் கூட போகலாம். PM கிசான் திட்டத்துடைய வெளிப்படை தன்மையை கொண்டு வரவும் நிதி சரியான நபர்களை சென்றடைவதை உறுதி செய்யவும் மத்திய அரசு விவசாயிகள் பதிவேடு அல்லது விவசாயி அடையாள எண்ணை உருவாக்குவதை கட்டாயமாக்கியிருக்காங்க. விவசாயிகள் அனைவருமே உழவர் அடையாள அட்டை, அதாவது ஃபார்மர் ஐடின்னு சொல்லுவாங்க, அதை கண்டிப்பா வச்சிருக்கணும். 2026ஆம் ஆண்டு முதல் புதிய பதிவுகளுக்கு இந்த ஐடியானது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. சோ ஏற்கனவே இருக்கக்கூடிய விவசாயிகளும் தங்களுடைய அடுத்த தவணை தொகை 2000 ரூபாயை தடையில்லாமல் பெறத்துக்கு இந்த செயல்முறை கட்டாயம் முடிக்க வேணும்னு சொல்லப்படுது. அதாவது PM கிசான் திட்டத்தின் மூலமாக பயன்பெறக்கூடிய பயனாளிகள் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு நார்மலா அந்த போர்ட்டல்ல போயிட்டு பதிவு செஞ்சிருந்தாவே போதும் அண்ட் KYC அப்டேட் பண்ணியிருந்தாவே போதும். இனி புதுசா அப்ளை பண்றவங்களுக்குலாம் ஃபார்மர் ஐடி, அதாவது விவசாய அடையாள எண் அப்படிங்கறத கட்டாயமாக்கி இருக்காங்க. அது இருந்தா மட்டும்தான் இந்த திட்டத்துல புதுசா இணைய முடியும். சோ ஏற்கனவே இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறக்கூடிய விவசாயிகளும் இந்த ஃபார்மர் ஐடியை வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா வரக்கூடிய தவணை தொகை எந்த விதமான டிலேவும் இல்லாம உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். 23வது தவணையானது ஜூன் மாதத்தில் பயனாளர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.